கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அதிகாரம், அதாவது விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே இந்த உலகத்திலே நாம் இப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு உரிமையை தந்திருக்கிறார். அந்த உரிமையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாழ்மையை கற்று தந்தார். இரண்டாவதாக, அவரை பின்பற்றுகிற சீடனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் லூக்கா சுவிசேஷம் 9:23 படித்தோம். அதே லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே ஒரு 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 57 முதல் 62 வரை. அதுதான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. 57ஆம் வசனம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்திலே அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்ல. 3 பேரை குறித்து 2 பேர் வாலண்டியர்ஸாகவே அவர்கள் வருவதாக ஆண்டவரிடத்திலே சொன்னார்கள். ஒருவரை அவர் அழைத்தார். ஆனால் இந்த 3 பேரும் தகுதியற்றவர்களாக போனார்கள். விருப்பம் உண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவர் செய்த அதிகாரங்கள், அவரோடு இருப்பதனால் அவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு, இவை எல்லாவற்றையும் அறிந்து அவரை பின்பற்றி வந்தார்கள். வருவேன் என்று தீர்மானித்தார்கள், விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகொண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்ற அந்த ஒரு உண்மையை அவர் சொன்னார். காரணம், இந்த உலகத்திலே உலக மக்கள் நமக்கு பாத்திரமாக இருக்க மாட்டார்கள், உலகம் நம்ம பகைக்கும், ஆனாலும் நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். இதுதான் சீஷத்துவத்தின் ஒரு முக்கியத்துவம். எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நாம் பாடல் பாடுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று. ஆனால் அது உண்மையா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். பின்பற்ற விருப்பம், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விருப்பமில்லை. இந்த 3 பேரும் கடைசியிலே தகுதி அற்றவர்களாக போனதாக நாங்கள் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷன் என்பதற்கு இயேசுவை விசுவாசிப்பது மட்டுமல்ல, பாடுவது மட்டுமல்ல, ஆராதிப்பது மட்டுமல்ல, வசனத்தை வாசிப்பது மட்டுமல்ல, பிரசங்கிப்பதல்ல, சபையிலே பக்திமானாக இருப்பதல்ல, அனுதினமும் கிறிஸ்தவ வாழ்விலே. ஏற்கனவே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன், வீட்டிலும் சபையிலும் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் பிரயாண நேரங்களிலும் எவ்விடத்திலும் நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்து எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கிறேன், நான் அவரை பின்பற்றும் ஒரு சீடனாக இருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தகுதியுள்ள மக்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். தகுதியற்ற பிள்ளைகளைப் போல இருந்து தேவனுக்கு துக்கத்தை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இராதபடி கர்த்தர் தாமே நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. தேவனுக்கு சித்தமான நாளைய தினத்தில் புதிய தலைப்போடு நாம் செய்தியை கேட்போம். கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் வாசித்திருக்கிறேன். எந்த கட்டுக்கதைகளோ எவ்விதமான உதாரணங்களோ சொல்லவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் இந்த செய்திகளை பிறருக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.